இந்த பேக்ரவுண்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் மொக்கையாக இருக்குல்ல, ஒரு நிமிஷம். இப்போ நல்லா இருக்கா? ஸோ நிறைய பேர் ரீசெண்டாக வீடியோஸில் வந்து கேட்குற விஷயம், ப்ரோ நீங்கள் பேக்ரவுண்டில் வந்து அந்த லைட்டிங்லாம் யூஸ் பண்ணுறீங்களே, அது என்ன லைட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது என்ன லைட் அப்படின்றத வந்து ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ என்ன லைட் அப்படின்னா கோடெக்ஸில் TL30 அப்படின்ற ஒரு டியூப் லைட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதனோட ஸ்பெசிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு சிங்கிள் ரூமில் வந்து உட்காந்து ஒரு ஆம்பியன்ஸில் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம ரெண்டு லைட் வந்து யூஸ் பண்ணுறோம். இது ஒன்று ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று என் கையில் இருக்குது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லைட்டிங் இருக்கு இல்லையா, இந்த லைட்டிங்காக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை இப்போ உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக வந்து எடுத்துருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து பேக்கில் இப்படி வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த இடத்துல வந்து லைட்டாக அந்த லைட் வந்து வரும். ஸோ இதனோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி இப்போ வந்து பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பாக்ஸு, அதில் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படி இப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைட்டு போடுற மாதிரியான ஒரு பவுச்சு, அப்புறம் ஹேங்கிங்கான ஒரு கீ செயின் மாதிரி, அப்புறமேட்டுக்கு மவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த லைட்டோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இதுதான் இதனோட சைஸ். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டியூப் லைட் மாதிரி வந்து இருக்கும். இந்த லைட்டை வந்து நீங்கள் ஏசி அண்ட் டிசி ரெண்டுத்துலையுமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த லைட்டில் இருக்க பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த பல்ப் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு 4 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே ரொம்ப குட்டியாக ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மவுண்ட்டு, அண்ட் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மவுண்ட்டு, அண்ட் இதை சார்ஜ் போடுறதுக்காக ஒரு டைப் சி போர்ட் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வெரி அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அந்த மவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த மவுண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் எத்தனை லைட்ஸை வேணாலும் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிட்டே வந்து போகலாம். அண்ட் இந்த லைட்டுக்குன்ட்டு தனியாக ஒரு மேக்னெட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஸ்டீல்லாம் கூட ஒட்ட வச்சு கூட வீடியோ எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மவுண்ட்டும் பண்ணிக்கலாம். அந்த மவுண்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து லைட் ஸ்டாண்ட் அப்படின்ட்டு ஒன்று விற்கும். தனியாக ஒரு 500 600 தான் வரும். ஸோ அதை கொண்டு வந்து அப்படியே டில் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா லைட் ஸ்டாண்ட்லையும் கவர் பண்ணிக்கலாம். அண்ட் கோடெக்ஸ் பிராண்ட் வந்து லைட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராண்டு. ஸோ அந்த கோடெக்ஸ் பிராண்டில் கம்மியான ரேட்டுக்கு விற்கிற ஒரு RGB லைட் அப்படின்னா அது வந்து இதுதான் அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பின்னாடி பவர் பட்டன் இருக்கும், அதை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஆன் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மோட் எல்லாம் நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் மோட் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ எரிஞ்சிட்டு இருக்கிறது வார்மு. ஸோ இதில் வந்து கெல்வினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு வீல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கெல்வினை நம்ம வந்து 5000 and 6000 அந்த மாதிரிலாம் கொண்டு போகும்போது ஃப்ளோரசன்ட் ஒயிட் வந்து வரும். இதுவே வந்து 2500 அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வார்ம் ஒயிட் வந்து வரும். ஸோ அடுத்த மோடு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அந்த கலர்ஸை மாற்றிக்க ஒரு மோட். இதுல வந்து ஹியூ அண்ட் வந்து சேச்சுரேஷன் இது ரெண்டுத்தையும் மாத்துறதுனால உங்களுக்கு கலர் வந்து மாறும். இப்போ பாத்தீங்கன்னா பிங்க்ல இருக்கா, ஸோ இப்போ நான் வந்து ஹியூவை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க உங்களுக்கு வந்து தெரியும். நல்லா குறைக்கிறேன். அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ வந்து வருது. அதுக்கு அடுத்தது ஒரு மோட் இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிளாஷ் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிளாஷ் மோட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து எடுப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒரு போலீஸ் வேன் மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும், அப்படி இல்லைனா ஆம்புலன்ஸ்க்கான ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணலாம். இதுவே மூணாவது மோடு போனீங்க அப்படின்னா இது வந்து கலர்ஸ், அப்படி கலர்ஸ் எல்லாமே ஃபிளாஷ் ஆகிற மாதிரி. இது பாருங்க, இது ஒரு மோடு. அண்ட் அதுக்கடுத்தது வந்து இதில் வந்து தேர்ட் மோடு. இந்த மாதிரி இதில் வந்து ஒரு 4-5 மோட்ஸ் வந்து அந்த ஃப்ளாஷ் மோட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ளாஷ் ஆகிற அந்த டைமிங்கு, அதனோட ஸ்பீடு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும் இதில். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனோட பிரைட்னஸ், இந்த லைட் எரியுதுலையே அதனோட பிரைட்னஸும் வந்து குறைச்சிக்க முடியும். ஸோ இதில் டிம் அப்படின்ட்டு வந்து ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பிரைட்னஸ் எவ்வளோ வேணும், இப்போ வந்து 100ல் இருந்தது, அதை அப்படியே நான் குறைக்கிறேன் பாருங்கள். குறைய வந்து உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டேன். இந்த மாதிரி நம்மளுக்கு வேணுன்ற மாதிரி நம்ம பிரைட்னஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த லைட்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த லைட்ல வந்து ப்ளூடூத் இருக்கு. ஸோ இதுக்குன்ட்டு வந்து ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ல நம்ம இந்த லைட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நான் இப்போ மேனுவலா பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா, இது எல்லாத்தையுமே ஒரு அப்ளிகேஷன் மூலியமாவே நம்மளால வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிக்க முடியும். இதனோட கலர் மாத்துறதா இருக்கட்டும், பிரைட்னஸ் மாத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அந்த அப்ளிகேஷன்லேயே நம்மளால கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்காக இப்போ என் முன்னாடி 2 சாஃப்ட் பாக்ஸ் லைட் இருக்கு. இது ரெண்டையுமே ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு இதனோட கலர் எவ்வளவு இருக்கு அப்படின்றத காட்டுறேன். ஸோ அந்த லைட் ரெண்டையும் ஆஃப் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லைட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா TL30 ஒரு லைட் வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சைடில்
இப்போ இந்த லைட்டை நான் கொண்டு போகிறேன் பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு இதனோட பிரைட்னஸ் வந்து இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் வைடராக நான் இப்படி எடுத்துகிட்டு வர அப்படியே வந்து ஃபுல்லாக செவுரு ஃபுல்லாக வந்து கவர் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 50% தான் பிரைட்னஸ் வச்சிருக்கேன். ஸோ இந்த லைட் வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு யூடியூப் வீடியோஸ் வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரே இடத்துல ஒரே ரூமில் தான் உட்காந்து வீடியோ பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லைட்டை நீங்கள் உங்களோட கீ லைட்டாக வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது பேக் ட்ராப்புக்காக வந்து யூஸ் பண்ணலாம். இதுவே வந்து ஒன் ஷேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு இப்போ இந்த ஷேடு மட்டும் ஒரு கலர்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த லைட்டை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து இப்படி வச்சிட்டீங்க, அதாவது இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷேடு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த லைட்டை வந்து யூஸ் பண்ணலாம். மற்றபடி இந்த லைட்டை வந்து என்னோட வீடியோவுக்குனே மெயின் லைட்டாக யூஸ் பண்ணலாம்னா முடியாது. ஓரளவுக்கு ஆவரேஜான அவுட்புட் தான் அதில் கிடைக்கும். ஸோ சாஃப்ட் பாக்ஸில் கிடைக்கிற அவுட்புட் வந்து இதில் கிடைக்காது. ஸோ ஃபைனலி இந்த லைட்டோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 8500 ரூபா சம்திங் வந்து அமேசானில் வித்துட்டு இருக்காங்க. நான் வாங்கும்போது 7000 ரூபாய்க்கு வந்து வாங்கினேன். ஸோ இதை வாங்குறதுக்கான பெஸ்ட் பை லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த லைட் வந்து ஒர்த்தா இல்லையா, இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா இல்லையா, நீங்கள் வாங்குவீங்களா மாட்டீங்களா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. ஸோ அடுத்து இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.